லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 20 தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன என்று சொல்லப்படுகிறது. இந்த இறைவார்த்தையை மட்டும் சற்று ஆழமாக சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன் அத்தனை மக்களுடைய கண்களும் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி இருந்தன? எல்லா இடங்களிலும் அவரை பற்றிய பேச்சு பரவ ஆரம்பித்தது. இரண்டாவது, அவர் இன்னைக்கு ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது அப்படின்னு எல்லாருக்கும் மேல சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் மேல பிரகடனப்படுத்தும் போது இவர் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவரா இருக்கிறாரு. எப்படிப்பட்டவராக இருப்பார்? என்ன செய்ய போறாரு? அவருடைய வாழ்க்கையில என்ன இன்னைக்கு அறிவிக்க போறாரு? எல்லாவற்றையும் முற்று நோக்கி பார்ப்பதற்காக அவரை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை என்ன புதுமை, என்ன அருள் அடையாளம், என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஏங்கி தவித்து எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு அவரை உற்று நோக்கி இருந்தவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கலாம். என் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்காதா? எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, எத்தனையோ பேரை வாழ வைக்கிறாரு, ஏன் எனக்கு அந்த ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு ஏங்கி ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தவர்களும் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் இருக்கத்தான் செய்வார். ஒரு சிலரு இவர் கண்டிப்பாகவே இறைமகன், இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் இறைவாக்கினர், இவர்தான் அருள் பொழிவு செய்யப்பட்டவர், இவர்தான் கடவுளின் மகன், இவர்தான் கடவுள் என்றும் கூட ஒரு சிலர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனா இதே கூட்டத்துல இன்னொரு குரூப்பும் இருப்பாங்க. இவர் நம்மள்ட்ட எப்படா சிக்குவாரு, இவர் எப்ப நம்மள்ட்ட மாட்டுவாரு, இவர் எப்ப நம்ம போட்டு தள்ளலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உற்று நோக்கி கொண்டிருந்த கூட்டமும் கூட இருக்கத்தான் செய்யும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவரை எப்படி உற்று நோக்குகிறோம்? ஆண்டவரை உற்று நோக்குகின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? எபிரேயர் திருமடல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2 சொல்கிறது, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவர் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அப்ப ஆண்டவர் மீது கண்களை பதிய வைப்பதுனா என்ன? உற்று நோக்கி இருந்தார்கள் என்று இறைவார்த்தையில் வாசிக்கிறோமே, அப்படின்னா என்ன? உற்று நோக்குதல் அப்படின்னா என்ன? இந்த focusing on Jesus, the attention towards Jesus, total concentration on Jesus. ஒட்டுமொத்தமாக தன் வாழ்க்கையை அவர் மீது பதிய வைப்பது, அவரை பார்ப்பது, அவராக வாழ மாறுவது, அவராக மாற ஆசைப்படுவது, அவர் மீது நம்பிக்கை கொள்வது, அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்வது, அவராகவே வாழ ஆசைப்பட்டு நம் வாழ்வையும் மாற்றிக்கொள்வது. எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 40 இறை வார்த்தை 4 இவ்வாறு சொல்கிறது, மானிடா உன் கண்களால் பார், அனைத்தையும் உன் இதயத்தில் பதியவை, நீ காணும் யாவற்றையும் இஸ்ராயேல் வீட்டாருக்கு தெரிவி என்று சொல்லப்படுகிறது. உற்று நோக்குதல் என்பது நான் அவரை நோக்கி அவர் வழியாக நான் கற்றுக்கொண்டு அதை நான் மட்டுமல்ல பிறருக்கும் தெரிவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை தான் என்று எடுத்துரைக்கிறது. உற்று நோக்குதல் என்பது மனமாற்றத்திற்கு அழைத்து செல்வது. உற்று நோக்குவதல் என்பது ஆண்டவரின் மீது நம்பிக்கை வலுப்பெறச் செய்வது. அந்த நம்பிக்கை வலுப்பெறுகிற போது என் வாழ்வை நான் வாழ்வாக்குகிறேன், அதையே நான் சாட்சியமாக பிறருக்கு அறிவிக்கின்றேன்.